வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஒரு பிரபலமான ஒரு எஸ்ஸேயிஸ்ட், திங்கர், ஸ்காலர், அப்புறம் ஃபிலாசபர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவர் எல்லாருமே இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட எஸ்ஸேஸோட தந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் வாழ்ந்த காலகட்டம் எலிசபெத்தன் ஏஜ். இந்த எஸ்ஸே அதாவது ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் முதல்ல 1612 பப்ளிஷ் பண்ணார். பின்னாடி கொஞ்சம் அடிஷன்ஸ் பண்ணி 1625 எழுதினார். இதை அவரோட இன்டிமேட் ஃப்ரெண்டான டோபி மேத்யூ சொன்னதுனால தான் அவர் எழுதினார். இதில் பார்த்திங்கன்னா அவர் ஆரம்பத்திலேயே அரிஸ்டாட்டில் எழுதின ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தான் ஆரம்பிக்கிறாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, whosoever is delighted in solitude is either a wild beast or a god. solitudeனா தனிமை. யாரா தனிமையில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஒன்று அவங்க ஒரு காட்டு விலங்காக இருக்கணும், இல்லைன்னா கடவுளாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதை பேக்கனும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள்னால் அவங்களுக்குன்னு ஒரு கூட இருக்கிற ஒரு கம்பெனி வேணும், அவங்களுக்கு சமுதாயத்தோட ஒரு கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் இப்போ கூட்டத்தை பார்த்து வெக்கப்பட்டு நவுந்து போகிறவங்கள அவர் கிண்டல் பண்ணலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டத்துலேருந்து அவங்க விலகி இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே நண்பர்கள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் நவந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு அமைதி மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸும் அவங்க யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள், அவங்க செய்ய வேண்டிய சில காரியங்களுக்கும் உதவும். அதனால் எல்லாரோடையுமே கலந்துங்கன்னு எல்லா கூட்டத்துலையுமே நம்மளும் ஒன்றா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இவர் முக்கியமான ஃபிலாசபர், அதாவது எப்பிமெண்டியஸ் அவர் ஒரு கனடியன், நியூமா அவர் ரோமன், எம்பிடோக்லஸ் அவர் ஒரு சிசிலியன், அப்புறம் அப்போலோனியஸ் அவர் டைனா. இவங்களோட தியரிஸ் எல்லாம் எப்படி அவங்க காலகட்டத்துக்கும் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களோட காலகட்டத்துக்கும் பொருத்தமாக இருந்திருக்கு அப்படின்றதையும் இங்கே அவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸுன்றது வேறு, சாதாரண ஒரு கூட்டன்றது வேறு. ஒரு கூட்டத்தில் நம்மளுடைய நண்பர் இருக்கணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் நம்ம ஃப்ரெண்டு நமக்கு தேவையானவங்களோட தான் நம்ம இருக்கணும், ஒரு கூட்டத்தோடு நம்ம இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா யாருமே தெரியாதவங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சமுதாயத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட இருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அ பர்சன் கேன் ஃபீல் லோன்லி இன் அ க்ரௌட். ஒரு கூட்டத்தில் கூட ஒருத்தர் தனிமையை உணரலாம் அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு. இதுக்காக அவர் ஒரு லாட்டின் ஆடேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம ஒரு பெரிய சிட்டியில் வாழறோம் அப்படின்னா அங்கே தனிமை தான் உனக்கு நிறையா கிடைக்கும். இப்போ பெரிய சிட்டினா அங்கே நிறைய பேர் வாழ்வாங்க. அப்போ எப்படி தனிமைனா, பெரிய சிட்டியில் ஒருத்தவங்களும் தூரம் தூரமாக இருப்பாங்க, ஒருத்தர் பழகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகிடும்னா, நம்ம ஒரு பெரிய சிட்டியில் இருந்தாலும் நம்ம தனிமையாக தான் இருப்போம். ஏன்னா அடுத்தவங்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள், நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ரொம்ப கம்மி. அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த பெரிய சிட்டியிலேயே நம்மளுடைய நண்பர்களோ ஒரு உறவினரோ இருந்தால் கூட ஒரு 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 வகையில் நம்ம அவங்கக்கிட்ட தூரமாக தான் இருப்போம். அப்போது நம்மளுக்கு ஒரு நட்பு ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு சின்ன சிட்டி இல்லைனா டவுன் தான் ஒரு சிறந்த இடம். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல நம்ம வாழும் போது நம்ம கிட்ட இருக்கோம். அப்போது ஒரே நாளில் பல தடவை நம்ம ஒருத்தர் பார்க்க வேண்டிய நிலைமை வரலாம். அப்போ என்ன ஆகிடும்னா, நம்ம நட்பு இன்னும் வலிமையாகிடும். நம்ம ஒன்றா இருப்போம். நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்களோட நம்ம பகிர்ந்துருப்போம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நட்புன்றது நம்மளுடைய ஆசைகள், நம்மளோட உணர்வுகள் இதெல்லாம் பகிர்ந்திருக்கிற ஒரு தளம்தான் அதுதான் நம்மளுடைய நட்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடித்தளமே. ஏன்னா உணர்வுகளால் தான் நம்மளோட இதயங்கள் பின்னப்படுது, அதுதான் நட்பாக உருவாகுது அப்படின்றாரு. இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட ஒரு வியாதியால் கஷ்டப்படுறாங்கன்னா அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த திணறல் அது நின்றுடுமோன்ற அந்த விஷயத்துக்காக தான் அவங்க அதாவது நம்மளோட மனித உடலில் இருக்கக்கூடிய இதயத்தை பற்றி செய்கிறாரு. ஆனால் நம்மளுடைய இதயம் பலமாக இருக்கணும்னா, சந்தோஷமாக இருக்கணும்னா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம உட்காந்து அலாவலாவி நல்ல உரையாடி மகிழும் போது தான் அந்த நட்பு நம்ம இதயத்தை பலப்படுத்தும் அப்படின்றாரு. அதாவது இதய நோயை பற்றி இங்கே பேசலை, நம்ம இதயம் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா
ஒரு நல்ல நண்பரோடு நம்ம உட்காந்து பேசும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றாரு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட லிவர், ஸ்ப்ளீன், லங்ஸ், பிரெயின் இதுக்கெலாம் வந்து ஏதாவது வியாதி இருந்ததுன்னா மருந்து சாப்பிடுவாங்க. ஆனால் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஹார்ட்டுன்றது மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த அன்பு, அதுக்கப்புறம் அந்த அரவணைப்பு, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நண்பனால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் அப்படின்றாரு. இப்போ பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய நண்பர்களோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நட்போட வலிமை தெரியும். அதே சமயத்தில் அவங்க நட்பாக யாரை கொள்வாங்கன்னா தகுதியுள்ள நபர்களை தான் நட்பாக வச்சுப்பாங்க. அதனால தான் பணக்காரங்களும் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களும் இவங்களோட நட்பை நாடி போவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பரிசுகள் தருவாங்க, பட்டங்கள் தருவாங்க. அவங்களோட பணத்தால் என்னெல்லாம் செஞ்சு இவங்களோட நட்பை பெற முடியுமோ அதெல்லாம் வந்து அவங்க செய்வாங்க. ஆனால் ஒரு பரிசோ இல்லை வந்து எதையாவது கொடுத்து நம்ம நட்பை பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்காது. அது வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு நட்புன்றது இது எங்களோட உணர்வுகளை பரிமாறும் போது ஏற்படக்கூடியது தான் உண்மையான நட்பு அப்படின்றாரு. இதுக்கு வந்து அவர் நிறைய உதாரணங்கள் சொல்கிறாரு. இப்போ ரோமன் ரூலர் சைலா வந்து பாம்பேக்கு வந்து த மானிக்கர் ஆஃப் கிரேட் அதை வந்து அவர் கொடுக்குற சைலாவை. ஆனால் பாம்பே என்ன சொல்லிடுறாருன்னா, சைலா வந்து ஒரு செட்டிங் சன், ஆனால் நான் ரோமன் பவரோட ரைசிங் சன் சொல்லிவிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னுறாரு. அது வந்து ரெண்டாக பிரிச்சுடுறாரு. அதே சமயத்தில் ஜூலியஸ் சீசர் பார்த்திங்கன்னா அவர் ப்ரூட்டஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சார். அவரை வந்து அவருடைய நம்பிக்கை தகுந்த அட்வைஸராக வச்சுருந்தார். ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை, ப்ரூட்டஸோட நட்பு மேலே அவர் வச்சுருந்த நம்பிக்கை அவரையே வந்து கொன்னுடுச்சு. அதனால் நட்பு வந்து நம்ம எடுக்கும் போது அந்த நண்பர்கள் நல்லா ஆராய்ஞ்சி நட்பாக கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் சில எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதாவது அக்ரிப்பா அண்ட் அகஸ்டஸ், டைபரஸ் அண்ட் செஜனஸ், செப்டிமஸ், சர்வஸ் அண்ட் பிளட்டானஸ், இவங்களோட கதையெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். இந்த எஸ்ஸேயில் வந்து அவர் நட்பை பற்றி சொல்லும் போது 3 பழங்களை பற்றி சொல்கிறாரு. ஒன்று வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து நம்மளை பற்றி நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசுகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கையில் பேசுகிறோம். அதுக்கு 2 விதமான இது இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டோடு பேசின்னு இருக்கோன்னா நம்ம சந்தோஷத்தை பகிரும் போது நம்ம சந்தோஷம் வந்து 2 மடங்கு ஆகும். அதே சமயத்தில் ஒரு நண்பரோடு போய் நம்ம துக்கத்தை பகிர்ந்தோன்னா நம்ம துக்கம் பாதி ஆகிடும். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும் போது அவன் சந்தோஷப்படுறான். அப்போ அந்த சந்தோஷம் நம்மளை இன்னும் சந்தோஷமாக்குது. அதே சமயத்தில் நம்ம துக்கத்தை பகிர்ந்துக்கும் போது அவர் நம்மளுடைய சோகத்தை வந்து ஏற்றுக்கிறாரு. அப்போ நம்மளோட துக்கமும் பாதி ஆகிடும். அதனால தான் யாருக்கெல்லாம் வந்து இயற்கையிலே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்க உடம்பும் வந்து சக்தியாக இருக்கும். அதனால் நல்ல ஃப்ரெண்ட் இருக்கும் போது நம்ம மகிழ்ச்சி வந்து 2 மடங்கு ஆகும் போது நம்மளோட துக்கம் வந்து பாதி ஆகும் போது நம்மளோட உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றாரு. இப்போ வந்து முதல் பழம் வந்து அஃபெக்ஷன், 2வது வந்து புரிதல் அப்படின்னு இருக்கும்போது என்ன அவர் சொல்கிறாருன்னா, ஒரு நட்பை நம்ம பல வகைகளை வந்து ஆராயலாம். அதாவது ஒரு நண்பர் வந்து நமக்கு ஒரு கவுன்சிலர், அதுவும் எப்படின்னா ஒரு நகைச்சுவாகவே நம்மளுக்கு நல்லதை சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஒரு சந்தோஷத்தோடையே நம்மளை வந்து வருத்தப்படாமலே நமக்கு அறிவுரை சொல்லி நம்ம தப்பை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர் கண்டிப்பாக இருப்பார். அப்போது என்ன ஆகிடும்னா, ஒரு நண்பரோட நம்மளுடைய ப்ராப்ளம்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது ஒரு நாள் முழுக்க நம்ம மெடிடேஷன் தியானம் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பரோட நட்பு நமக்கு அதை கொடுக்கும். அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அறிவுரை வந்து நம்ம வந்து குழம்பி போன ஒரு நிலைமையிலேயே நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நம்மளால் சரியாக யோசிக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல நண்பன் நமக்காக யோசித்து அவன் நல்லது தான் சொல்லுவான். அப்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த முதல் 2 பழங்களுமே வந்து நம்ம மனசுக்கு ஒரு அமைதியும் அன்பையும் நமக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டையும் தரும். கடைசி பழத்தை அவர் வந்து பொமோகிரானட்ன்றாரு, மாதுளை. அந்த மாதுளையை திறந்தீங்கன்னா நிறைய குட்டியாக கர்னல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து ஒரே பழத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு நட்புலையும் எல்லாமே இருக்கும் அப்படின்றாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் தனக்கு தானே செஞ்சுக்க முடியாது. அப்போது நமக்கு யார் செய்வானா, நம்ம நண்பன் தான் செய்வான். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா முக்கியமாக அதுவும் கஷ்டமான சூழ்நிலையில்
அதே சமயத்தில் நம்மளால் மற்றவங்க கீழே பகிர முடியாத சில விஷயங்களை நண்பரோடு நம்ம எளிதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியில் எப்படி முடிக்கிறார்னா, யார் கூடயும் பழகாமல் எந்த நட்புமே இல்லாமல் இருக்கிறவன் அவன் எந்த சமுதாயத்துக்கும் எந்த சமுதாயத்திலும் வாழறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை அவர் முடிச்சிருக்காரு. இது ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.